ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தா அவங்க யாரு? விசுவாசி. ஒரு ஆளு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தா அவங்க யாரு? விசுவாசி. எப்பொழுது அவர்கள் ஆத்துமாதாயம் செய்து ஒரு ஆத்துமாவை ஞானஸ்தானத்துக்கு நடத்துகிறார்களோ அப்பொழுது அவர்கள் யாராக மாறுகிறார்கள்? சீஷர்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில விசுவாசியாவே வாழ்ந்து மரித்திடக்கூடாது. உங்க வாழ்க்கையில ஆத்துமாதாயம் செய்து சீஷர்களாக மாறுவீர்களானால் இயேசு பிரதான கட்டளை, கிரேட் கமாண்ட் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகமெங்கும் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசியாக்குங்கள். அப்படியா போட்டிருக்கு? இல்ல, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்னாக்க வேண்டும்? சீஷராக்க வேண்டும். ஒருத்தங்க சபைக்குள்ள வந்து சீஷர் ஆயிட்டாங்கன்னா அவங்க கர்த்தருடைய பார்வையில தேவனுடைய சீஷர்கள் என்றே அழைக்கப்படுவார்கள். அவங்க எந்த ஜாதியா வேணா, நாடாரு, கோணாரு, செட்டியாரு, பள்ளரு, பறையரு, எவரா வேணா இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து சீஷரா மாறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நாடாரும் கிடையாது, கோணாரும் கிடையாது. அவங்க யாரு? அவங்க யாரு? இயேசுவின் சீஷர்கள். என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமா. அதுக்கு அப்புறமும் நாங்க இன்னாருன்னு சொல்லிட்டு இருப்பேன்னா நீ யாரு இல்ல, நீங்க யாரு இல்ல, சீஷர் இல்ல. அப்ப இயேசு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த 6 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்ல. எப்பொழுது நீங்கள் சீஷராகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீஷர்கள் என்கிற ஒரு பெரிய மேன்மையான அந்தஸ்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். பரலோகத்திலையும் கூட இயேசு தனக்கு வலது பக்கத்துல 12 சேர் போட்டிருக்கிறார். அங்கே 12 சீஷர்களை நான் அமர பண்ண வேண்டும் என்பதற்காக. மாத்திரமல்ல, இந்த பூமியில திருச்சபையின் காலத்துல எவர்களெல்லாம் சீஷர்களாக வாழுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பரலோகத்துல விசேஷித்த இடத்தை கொடுத்து இயேசு கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே ஸ்தோத்திரம், சீஷர்களுக்குரிய கனம் பரலோகத்துல விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது மேன்மையானதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு நல்ல சீஷனாய் மாற வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட நம்ம பயணிப்போமானால் இந்த சீஷர்களுக்கு என்று பைபிள்ல கர்த்தர் 6 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சரி, போகட்டும். இன்னைக்கு மகளிர் தினமா இருக்கிறபடினால நான் சீஷர்களின் ஆசீர்வாதங்களை அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைத்து விட்டு இன்னைக்கு நான் மகளிருக்கென்று சில விஷயங்களை பேச போறேன். அப்ப நீங்க ஸ்தோத்திரம், அப்ப எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லையே பாஸ்டர், நாங்க வெளியே அந்த ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, தேவனுக்கு நாமும் மனவாட்டியா இருக்கிறபடினாலே நாம் எப்படி ஒரு மனவாட்டியின் ஸ்தானத்தை காத்து நிற்க வேண்டும் என்பதையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஆமா, இந்த நாளின் வேத தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, சரி, அழகும் வீண், சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஆண்களும் சரி பெண்களும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். திரும்ப ஒரு சொல்லுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆமா, ஸ்தோத்திரம். ஓ மனைவியோ என் மனைவியோ இல்ல, எவள் கர்த்தருக்கு பயப்படுகிறாளோ அவளே புகழப்படுவாள். அல்லேலூயா. அந்த புகழ்ச்சி இந்த உலகத்துல வாழும்போது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடும் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதை நான் வாசித்தேன், ஆச்சரியப்பட்டேன். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற 10 ஆசீர்வாதங்களை புட்டு புட்டு ஆண்டவர் வேதத்துல வைத்திருக்கிறதை நான் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படியானால் ஒரு ஸ்திரீயானவள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பாளானால் அவள் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவளாய் இருக்கிறாள். மாத்திரமல்ல, உலகத்தாருடைய பார்வையிலும் அவள் விலையேற பெற்றவளாய் மாறுகிறாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஐபிஏ மகளிருக்கு உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். இந்த முதல்ல உள்ளதை கொஞ்சம் லைட்டா சொல்லிடுறேன். இந்த சௌந்தரியம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன்.
ஒரே வார்த்தையில நான் அதுக்கு சொல்லணும்னா லட்சணம். ஸ்தோத்திரம். இந்த சௌந்தரியம்னா என்னது? லட்சணம். ஸ்தோத்திரம். சில ஆட்கள் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே அவங்க எப்படி இருப்பாங்க? லட்சணமா இருப்பாங்க. அழகா இருப்பாங்கன்னு சொல்லல, லட்சணமா இருப்பாங்க. கருப்பா இருந்தாலும் லட்சணமா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். மூக்கு முழியும் எப்படி இருப்பாங்க? லட்சணமா இருப்பாங்க. பைபிள் சொல்லுது அப்படியாப்பட்ட லட்சணம் வஞ்சனை உள்ளது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சிலர் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பெயிண்ட் அடிப்பாங்க, டிங்கர் பார்ப்பாங்க, பட்டி பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம். காலையில் அவங்க சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கே பவுடர் அடிச்சு எல்லாம் கிளம்பி சென்று கிண்டு அடிச்சு வர்றதுக்கே அதுவே ஒரு அரை மணி நேரம் ஆகும். சர்ச்சுக்கு ஏன் லேட்டாக வர்றீங்க சிஸ்டர்னு கேட்டால் மேக்கப்புக்கே எங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிலர். ஸ்தோத்திரம். அதுக்கு பேரு அழகு. இதுவா படுத்துறது, வெளியே இருந்து படுத்துறது இல்லை, படுத்தி எடுப்பது. ஸ்தோத்திரம். ஆமா, சென்ட் அடிச்சு ட்ரெஸ் பண்ணி இந்த ட்ரெஸ் சரியில்லை அது மாத்தி அப்படி நிறைய பண்றதுக்கு பேர் என்னது? அழகுபடுத்துவது. ஸ்தோத்திரம். இருக்கிறத இன்னும் அதிகமாய் அழகுபடுத்துவது. ஏற்கனவே இருப்பதுக்கு பேர் என்ன? சௌந்தரியம். இருக்கிறத இன்னும் மெருகூட்டுவதற்கு பேர் என்ன? அழகு. இந்த ரெண்டையும் வேதம் சொல்லுகிறது. ஒன்னு வஞ்சனை உள்ளது, இன்னொன்னு வேஸ்ட். ஒன்னு வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ரெண்டாவது அழகு வேஸ்ட். ஸ்தோத்திரம். ஆமா, நான்லாம் பவுடர் போட்ட எத்தனையோ வருஷம் ஆயிட்டு, எனக்கு ஞாபகமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா அவர்களே புகழப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஒரு 10 ஆசீர்வாதம் வேகமா சொல்றேன், குறிச்சுக்கோங்க. நம்பர் 1, அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறாராம். நம்பர் 2, அவர்களுக்கு ஆண்டவர் அறிவை கொடுக்கிறாராம். ஒரு மகளிர் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருந்தா முதல் ஆசீர்வாதம் என்னது? ஞானம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னது? அறிவு. மூணாவது ஆசீர்வாதம் ஜீவ ஊற்று. நாலாவது ஆசீர்வாதம் தாழ்மை. ஐந்தாவது ஆசீர்வாதம் திருப்தி. ஆறாவது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த 6வது பாயிண்ட்குள்ள அடங்கி இருக்குது. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஸ்தோத்திரம். 7வது ஆசீர்வாதம் பூரண ரட்சிப்பு. 8வது ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் உகந்த வாசனை. 9வது ஆசீர்வாதம் நீடித்த ஆயுள். 10வது ஆசீர்வாதம் புகழ்ச்சி. அதைத்தான் முதல் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் தமக்கு பயப்படுகிற ஸ்திரீக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்தா என்னது ஸ்டார்ட் ஆகுமா? ஞானம் ஸ்டார்ட் ஆகும். ஞானம் ஸ்டார்ட் ஆகும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்தா அவர்கள் மேல் ஞானம் வந்து இறங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞானம் என்றால் தேவன் பரத்தில் இருந்து கொடுப்பது. ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை 10ஆம் கிளாஸ் தான் படிச்சா, அவளை ஒரு வீட்டில் கட்டி கொடுத்தோம். அங்கே போய் மாமா, அத்தை, மைனி, சம்பந்தி, கணவன் எல்லாரையும் அனுசரித்து போய் ஸ்தோத்திரம் ஆமாம் அந்த குடும்பத்தை கட்டி காத்து நல்லபடியாக கொண்டு போனான். சின்ன பிள்ளை சின்னவா, அவள் BA முடிச்சா, MA முடிச்சா, அவளை படித்த மாப்பிள்ளைக்கு கட்டணும்னு சொல்லி கட்டி வச்சாங்க. அவள் வீட்டுக்குள்ளே போனா. ஸ்தோத்திரம். மாமா தலைதறிக்க கிழக்க ஓடுறாரு, மாமியா ஸ்தோத்திரம் பதறி மேற்க ஓடுறாங்க, புருஷன் நடுநடுங்கி நடு வீட்டில் உட்காந்துருக்கான். இப்படி முழு குடும்பத்தையும் கதற கதற பண்றான். ஸ்தோத்திரம். அவளுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. ஸ்தோத்திரம். முதலாவது உள்ளவா 10 தான் படிச்சா, ஆனா எல்லாரையும் பக்குவமா நடத்தி அந்த குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போறா. ரெண்டாவது உள்ளவா ஸ்தோத்திரம் என்ன பெற்றிருந்தாள்? BA படிச்சா, MA பெற்று அறிவு நிறைய இருந்தது. ஆனா அந்த அறிவை வச்சு அவளால குடும்பத்தை நடத்த முடியல. நல்ல கவனிங்க. ஞானம் என்பது தேவன் தருவது, அறிவு என்பது நம்ம சம்பாதிப்பது. நான் சொல்றேன். இப்ப நீங்க 2வது ஒரு வசனத்தை வாசிங்க பாப்போம். அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா நீதிமொழிகள் தான் சொல்ல போறேன். நீதிமொழிகளை மட்டும் திருப்பி வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 2:5. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அங்க கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை கொடுத்துச்சு. இங்க கர்த்தருக்கு பயப்படுதல் எதை கொடுக்குது? அறிவை கொடுக்குது. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் முதல்ல ஞானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, இரண்டாவது எதையும் கொடுக்கிறது?
அறிவையும் கொடுக்கிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகள், திருமணம் முடித்தவர்கள், மகளிர், பெண்கள், ஸ்தோத்திரம், அவங்க முதல் ஆசீர்வாதமாகிய ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால. அப்படியே கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது இரண்டாவது ஆசீர்வாதமாகிய அறிவும் அவர்களுக்குள்ளே இறங்கி வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு ஞானம் மட்டும் போதும் சொல்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் தாயி, அப்போ உனக்கு அறிவு வேண்டாமா? ரெண்டும் வேணும். கர்த்தருக்கு பயப்பட ஞானம் மட்டுமல்ல, அறிவும் வேணும். இந்த அறிவு தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே நம்மளை நடத்தி கொண்டு போகும். தேவன் ஞானத்தை அவர் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை படிப்பதற்கான அறிவையும் சேர்த்து தருகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது ஒரு பெண்ணானவள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கும்போது, அவ மனுஷனுக்கு பயப்படுறாளோ இல்லையோ, மிருகங்களுக்கு பயப்படுறாளோ இல்லையோ, பண கஷ்டத்தை நினைச்சு பயப்படுறாளோ இல்லையோ, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாளோ இல்லையோ, ஒரு மனுஷி கர்த்தருக்கு பயப்படுவாளானால் தேவன் அவளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். தேவன் அவனுக்கு அறிவை கொடுக்கிறார். மூன்றாவது அவர் என்ன கொடுக்கிறாரா? ஜீவ ஊற்றாக தேவன் இருக்கிறார். நீதிமொழிகள் 14:27 குறித்துக் கொள்ளுங்கள். வேகமா வாசிங்க. 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. மறுபடியும் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறது என்னவாக இருக்கிறது? ஜீவ ஊற்றாக இருக்கிறது. ஆக்சுவலா நம்ம சிடி பாஸ்டர் தான் அந்த நீதிமொழிகள் ஸ்பெஷலிஸ்ட். அவர் தான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணியிருக்கணும். ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவா இருக்குமா? ஜீவ ஊற்று. ஸ்தோத்திரம். ஒரு ஜீவ ஊற்று உங்களுக்கு உள்ள இருந்து வரும். அது என்ன செய்யுமா தெரியுமா? உங்க குடும்பத்துக்குள்ள அது என்ன தெரியுமா செய்யுமா? வாசிங்க. அதனால் மரண கண்ணிகளுக்கு என்ன செய்யலாம்? தப்பலாம். ஸ்தோத்திரம். இந்த ஜீவ ஊற்று உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். இந்த ஜீவ ஊற்று உங்க வீட்டுக்குள்ள வந்தா அது மரண கண்ணிகளுக்கு உங்களை என்ன செய்யும்? தப்புவிக்கும். அது மரண கண்ணிகளுக்கு உங்களை என்ன செய்யும்? தப்புவிக்கும். உங்க வாய் ஒரு ஊற்றுன்னு பைபிள் சொல்லுது. சரியா? உங்க வாயிலிருந்து என்ன ஊற்று வரணும்? ஜீவ ஊற்று. நன்மைக்கு ஏதுவான, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை புறப்பட்டு வந்தா அந்த வீட்டில் சமாதானம் உண்டாயிருக்கும். அந்த வீட்டில் மரண கண்ணிகள் தெரிப்புண்டு போகும். ஆமென். ஸ்தோத்திரம். சில பெண்கள் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கும். இந்த சண்டையை பெரியவங்க வந்து விலைக்கு விட்டு நீ அங்கிட்டு போ, நீ இங்கிட்டு போன விலைக்கு விட்டுருப்பாங்க. அவன் சண்டையை போட்டு முடிச்சு எல்லாத்தையும் வேத்து பூத்து அப்படி வீட்டுக்குள்ள வந்தா இவா என்ன கேட்பா? நீலாம் ஒரு ஆம்பளையா? 10 பைசாவுக்கு பெறாத பையன் உன்னை இந்த பேச்சு பேசுறான், நீ அவ்வளோத்தையும் கேட்டு வந்து நிற்கிய அப்படின்னு சொன்னா அவனுக்கு அப்படியே சுறுசுறுன்னு வரும். அப்புறம் டக்குன்னு அவன் என்ன செய்வான்? கீழே கிடக்கிற அருவாளை எடுத்து வீட்டுக்கு போறவன பின்னாடி கூடி ஓடி போய் ஒரு கொத்திடுவான். அதோட சோழி முடிஞ்சது. போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போய் 1 வருஷமோ 2 வருஷமோ 1 லட்சம் கட்டு 2 லட்சம் கட்டு. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இவன் 5 வருஷம் நாள் வீட்டில் தனியாக உட்காந்துருக்க வேண்டியதான். அவன் ஜெயிலில் கிடக்க வேண்டியதான். இவ வீடுங்கிற ஜெயிலில் கிடக்க வேண்டியதான். இது அவ்வளோத்துக்கும் காரணம் எது? பெரிய பெரிய சண்டையெல்லாம் அமர்த்தி ஆட்களை பிரித்து விட்டாலும் சண்டையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா 1 நிமிஷத்துல சிலருடைய வாய் மரண வாசல்களை வீட்டில் என்ன செஞ்சு விட்டுரும்? திறந்து விட்டுரும். ஸ்தோத்திரம். அப்படி மரண வாய் உள்ளவர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வேளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, மகளிர் வாய் ஜீவ ஊற்றாக இருக்கணும். எப்பொழுது உங்க வாய் ஜீவ ஊற்றாக மாறும்? கர்த்தருக்கு பயப்படும் போது உங்க வாய் ஜீவ ஊற்றாக மாறும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால உங்க இருதயம் நிரம்பி இருந்தா உங்க வாயில சமாதானத்துக்கு ஏதுவான, ஜீவனுக்கு ஏதுவான, ஆசீர்வாதமான, விசுவாசமான வார்த்தைகள் கடந்து வரும். ஸ்தோத்திரம். சண்டை வரும்போதுதான் நம்ம வாய் ஜீவ ஊற்றா மரண ஊற்றா அப்படிங்கிறது தெரியும். சாப்பிடும் போதெல்லாம் வாயை திறக்கும் போதெல்லாம் இது மரண ஊற்றா இது ஜீவ ஊற்றான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சண்டை வரும்போது டக்குனு கேமராவை ஆன் பண்ணி ஸ்தோத்திரம். அப்படியும் சில புண்ணியவான்கள் செஞ்சாங்க. எனக்கு வீட்டம்மா பேசுறதெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணிலாம் அனுப்புனாங்க. நான் என்ன அதை நினைச்ச முடியும்? ஸ்தோத்திரம். நீங்க என்ன அனுப்புனா நான் ஜெபத்துல தான் வைக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆமாம். ஆனாலும் நான் மனசுலேயே எல்லாத்தையும் வச்சுக்குவேன். ஸ்தோத்திரம். எதையுமே வெளியே சொல்றது இல்லை. அது ரொம்ப ஸ்தோத்திரம். அதான் உங்களுக்கு தெரியுமே. பாருங்க, சிலர் கோபத்தின் உச்சத்துல தான் அவர்களுக்குள்ளே மரண ஊற்று இருக்கிறதா ஜீவ ஊற்று இருக்கிறங்க வெளியே வரும். ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு நல்ல ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு கோபம் வந்தாலும் என்ன ஊற்று தான் வரணும்? ஜீவ ஊற்று தான் என்ன செய்யணும்?
வெளியே வரணும். மரண ஊற்று மாறி மரண வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, எக்காரணம் கொண்டு வெளியே வந்து விடாதபடிக்கு கர்த்தர் உங்க வாய்க்கு காவல் வைப்பாராக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாவு வாயில் இருக்கிறது. வாயிலிருந்து தான் மரணமும் ஜீவனும் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒருத்தங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் வாயால எத்தனை குடும்பத்தை கெடுத்த தெரியுமா பாஸ்டர், பயிர்ண்டு இப்படியே சொன்னாங்க. பாஸ்டர் மாட்ட சொன்னேன், எட்டி அவங்களோட சேராத, அவங்க வந்தாங்கன்னா 10 அடி தூரம் தள்ளி போயிரு. இப்படியே சொல்றாங்க, பாஸ்டர் என் வாயால எத்தனை குடும்பத்தை கெடுத்தணும். நான் இன்னைக்கு பார்க்குறேன், குடும்பம் பிரிஞ்சுதான், பிள்ளைகள் அல்ல இல்லை, குடும்பத்தில் சாபம். ஸ்தோத்திரம். நம்ம வாயை வச்சு பேசுற வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறதாக இருக்கிறது, பாதிக்கிறது. ஸ்தோத்திரம். வேண்டாம், மரணத்தின் வார்த்தைகள் நம்முடைய வாயில வர வேண்டாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை மட்டும் நான் பேசுவேன். எப்ப அப்படி பேச முடியும்? கர்த்தருக்கு பயப்படும் போது மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று ஆண்டவர் வேதவசனத்துல சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு இருந்தாலும், ஞானம் வந்துட்டு, அறிவு வந்துட்டு, மரண கண்ணிகளுக்கு தப்பியாச்சு, ஜீவ ஊற்று வந்துட்டு, இவ்வளவு இருந்தால் 4வது ஒரு ஆசீர்வாதம் தராரு. அப்படியாப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களாம் தெரியுமா? தாழ்மையா இருப்பாங்க. வாசிங்க பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 15:33 எதுன்னு கேட்க கூடாது. எது? நீதிமொழிகள் 15:33 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அல்லேலூயா. இங்கே என்ன வருது? இந்த எந்த வசனம் வந்தாலும் அதுல கர்த்தருக்கு பயப்படுதல் ஒட்டிக்கிட்டே வரும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டவரே அவங்களை எதுக்கு நடத்துறாரு? தாழ்மைக்குள்ளாக நடத்துறார். ஸ்தோத்திரம். ஆமா. சீயோன் குமாரத்தியினுடைய நடையை குறித்து ஏசாயா சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியினுடைய கழுத்தை குறித்து ஏசாயா சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியினுடைய நிறைய விஷயங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கண்ணை குறித்து சொல்றார். அவ மருட்டி பார்ப்பது, கழுத்தை உயர்த்தி நடப்பது, ஒய்யாரமாய் நடப்பது போன்ற காரியங்களை எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கொலுசு ஒலிக்க நடப்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் எதின் வெளிப்பாடாக இருக்கிறது தெரியுமா? பெருமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. பெருமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. இன்னைக்கு உலக நாடுகள்ல அரேபியர்கள் தான் அதிக பணத்தை தன்னிடத்தில் உடையவர்களாக இருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் என்னுடைய நண்பர் அரேபியர்கள் கையில் அவ்வளவு பணம் போனதுக்கான ரீசனை சொல்றாரு. அவர்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் தங்களிடத்துல பணம் இருக்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. உங்களை மாதிரி 10 மடங்கு பணம் அவங்கள்ட்ட இருந்தாலும் அதை ரொம்ப பெருசா வெளியே என்ன செய்ய மாட்டாங்க, காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். அதுதான் அவர்கள் மென்மேலும் பணத்தை தங்களுக்குள்ளே சேமிப்பதற்கான ஒரு ரகசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் என்னுடைய நண்பர் அனுப்பியிருந்தார். மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். ஸ்தோத்திரம். நம்மகிட்ட கொஞ்சம் வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்தோத்திரம் நம்ம தலையை துலுக்கி கண்ணை மருட்டி, ஸ்தோத்திரம். 1 பவுனுக்கு சங்கிலி வாங்கினாலே உங்களை கையில பிடிக்க முடியாது. 8 பவுனுக்கு சங்கிலி வாங்கினா இப்படித்தான் நடக்குது. கழுத்து பூரா, கழுத்து தெரியுமோ இல்லையோ, அதுல என்ன தெரியணும்? ஸ்தோத்திரம். வேண்டாம். நீ கர்த்தருக்கு பயந்தன்னா உனக்குள்ள என்ன வரும்? தாழ்மை வந்துடும். ஸ்தோத்திரம். ஆமா, எவ்வளவு இருந்தாலும் ஸ்தோத்திரம், நீ அடக்க ஒடுக்கமான ஒரு ஆளா இருப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை வழி நடத்தும். தாழ்மை என்பது நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவதற்கான ஒரு வாசல். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு, சீயோன் குமாரத்திக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 5வதாக அவர்கள் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார்கள். அதே நீதிமொழிகள் 19:23 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஜீவனுக்கு ஏது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து, இந்த வார்த்தையை அண்டர்லைன், திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். நிலைத்திருப்பதே ஒரு ஆசீர்வாதம். அதுலயும் அவன் எப்படி இருப்பானா? அதுலயும் அவன் எப்படி இருப்பாளாம்? திருப்தியா நிலைச்சிருப்பான். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில திருப்தி இல்லாம இருக்குதா? ஒரு நிலையற்ற தன்மை இருக்குதா? நான் இன்னைக்கு சொல்றேன், சகோதரிகளே, சகோதரர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே வருமானால் ஒரு திருப்தியோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு பரிசாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6வதாக ஆண்டவர் 3 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. 22:4. தாழ்மைக்கும்
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். ஐஸ்வர்யம். நம்பர் 1 ஐஸ்வர்யம். மகிமை. நம்பர் 2 மகிமை. ஜீவனும். நம்பர் 3 ஜீவன். சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஸ்தோத்திரம். இந்த 3 ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம உழைச்சு தான் ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு அவசியம் இல்லை. உழைக்காம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தாலே, உழைக்காமன்னு சொல்லலை, உழைச்சாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருந்தா அது உங்களை என்னவாய் மாற்றும்? ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும். மகிமை வரும். அந்த மகிமை ஜீவனை, நித்திய ஜீவன் வரைக்கும் காணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 7வதாக 7 நாளே பூரணம். ஆனா இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம், இந்த ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் இதெல்லாம் சேர்ந்து என்னத்தை கொண்டு தான் தெரியுமா? பூரண ரட்சிப்பை உண்டாக்குகிறதா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 33:6 ஏசாயா. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். பூரண ரட்சிப்பு தான் இந்த முழு வசனத்திலையும் நான் சொல்லாத ஒரு வார்த்தை. மத்தவா ஞானம் ஏற்கனவே சொல்லிட்டேன், அறிவு சொல்லிட்டேன், உறுதி சொல்லிட்டேன், கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லிட்டேன். இது எல்லாத்தோடையும் எது இப்ப சேருது? பூரண ரட்சிப்பும் சேருகிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் போது பூரண ரட்சிப்பு உண்டாகுது. ரட்சிப்பு 3 வகைப்படும். ஒன்று, நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனால் முன் குறிக்கப்படுகிற ஒரு ரட்சிப்பு. எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தாயின் கருவிலே உருவாகும் முன்னே, இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் உலக தோற்றத்துக்கு முன்னோடியே இந்த காலகட்டத்தில் நீங்க ரட்சிக்கப்பட்டு ஐபிஎஸ் சபையில உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு ரட்சிப்பு. நம்பர் 2, இது ஆவியில உண்டாகிற ரட்சிப்பு. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தேவனிடத்துல உங்க ஆவி இருக்கும் போதே அந்த ஆவி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அந்த ஆவியை குறித்த ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் உடையவராக இருக்கிறார். நம்பர் 2, இந்த உலகத்துல பிறக்கிறீங்க. நீங்க பிறந்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் சரீரத்தை தண்ணீர்ல மூழ்கடித்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது அங்கே ஒரு சரீர ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா, சரீரத்துல ஒரு ரட்சிப்பு. 3வது, நீங்க மரிச்ச உடனே பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற நிலைமையில உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்க ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்றாரு? ஆத்தும ரட்சிப்பு. உங்க ஆத்துமாவை பாதுகாத்து பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு பாருங்க, அது 3வது ரட்சிப்பு. இந்த 3 ரட்சிப்பையும் உங்க வாழ்க்கையில பூர்ணப்படுத்துவது நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்து வருகிறதாக இருக்கிறது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே உண்டாகிற ஆவியின் ரட்சிப்பு, பிறந்ததுக்கு அப்புறம் சரீர ரட்சிப்பு, மரித்த பிற்பாடு நீங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உங்க ஆத்துமாவுக்கான ரட்சிப்பு. இந்த 3 ஒண்ணு சேர்ந்தாதான் அதுக்கு பேரு பூரண ரட்சிப்பு. சிலர் ஆவியில ரட்சிக்கப்படும், சரீரத்துல இருக்காது. செத்த ஆத்மாவும் கைவிடப்பட்டு போயிடும். அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் பூமியிலே ரட்சிக்கப்பட்டு மரணத்துக்கு பிற்பாடு ஆத்துமாவும் மீட்கப்படும்படியான பூரண ரட்சிப்பை அடையும்படிக்கு அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த 7வது பாயிண்ட்ல ஒரு பூரணமான ரட்சிப்பை உங்களுக்கு தருவேன்னு வாக்குப்படுகிறார். 8வதாக உகந்த வாசனை. ஏசாயா 11:3. ஐசாயா chapter 11 verse 3 வாசிங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். யாருக்கு வாசனையா இருக்குமா? யாருக்கு வாசனையா இருக்குமா? கர்த்தருக்கு வாசனையா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆள் பக்கத்துல உட்கார்ந்தா வாசனையா இருக்குன்னா நீங்க எங்க உட்கார விரும்புவீங்க? ஸ்தோத்திரம். கர்நாடகால பஸ்ல போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. பஸ்ல ஒரு ஆள் பக்கத்துல உட்கார்ந்தா என்னால உட்கார முடியல. ஆமா ஆமா, ஸ்தோத்திரம். பாவம், எத்தனை நாள் குடிக்கலையோ நமக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். என்னெல்லாமோ எனக்கு இது வரைக்கும் தெரியாத புதுசு புதுசான வாசனை எல்லாம் வந்து. ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டம்தான். நான் பவுடர் கூட போட மாட்டேன். ஈவன் என் கல்யாணத்துக்கே நான் பவுடர் போடலை. ஆனால் என் மேலே ஸ்மெல் வராது.
ஆனாலும் இன்னைக்கு இந்த சட்டையை போட்டிருக்கேன், இன்னும் 2 நாள் போடுவேன். இந்த 2ஆவது நாள் 3ஆவது நாள் போட்டால் என்ன அடிச்சுக்குவேன். சென்ட் அடிக்கிறது வந்து நம்ம பெருமைக்கு இல்லை, சட்டை நாத்தம் வெளியே வந்துடக்கூடாது. ஆமா பாருங்க, ஸ்தோத்திரம். சில நேரம் இந்த மேலப்பாளையத்தை கிராஸ் பண்ணா சில பாய் மேல, ஐயோ பாய் பைக்கு கிராஸ் பண்ணாலே மணக்கும். என்ன சென்ட்டை வாங்கி போடுவாங்கன்னே தெரியல. ஸ்தோத்திரம். நீங்க மேலப்பாளையம் போயிட்டு வந்திருப்பீங்கல்லக்கா, இந்த சென்ட் வாசனை எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. நமக்கே பாய பக்கத்தில் போய் கொஞ்சம் மோந்து பார்க்கணும் போல தான். அப்போ ஒரு சுகந்த வாசனை எல்லாருக்குமே பிடித்தமானது. பைபிள்ல போட்டிருக்குது, ஒரு மகளிர், ஒரு ஸ்திரீயானவள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருந்தா அவன் மேல என்ன வருதான், ஒரு சுகந்த வாசனை வருதான். கர்த்தருக்கு அது பிரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இந்த சுகந்த வாசனை ஒருத்தங்க மேல வருதுன்னா இவங்க கர்த்தட்ட போறாங்களோ இல்லையோ, கர்த்தர் அவங்க வாசனையை நுகரும்படி பக்கத்துல கடந்து வருவார். அல்லேலூயா. அது எவ்வளவு முக்கியமானது. ஒரு சென்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஒரு நாள் டிவியில பார்த்தேன். எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று வாங்கி சென்ட் அடிச்சுட்டு போறான். ஏதோ ஷாப்பிங் மாலுக்குள்ள போனா அவ்வளோ பொம்பளை பிள்ளைகளும் வந்து பார்த்தா அவன் பக்கத்துலேயே அந்த மாதிரி எப்படி சென்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருந்தால் உங்க வாசனையை தேவன் நுகர்ந்து கொள்ளும்படியாய் உங்கள் அருகாமையிலே கடந்து வருவார். கர்த்தருக்கு பயப்படுற வாசனை பிசாசுக்கு, எந்த கொல்லிவாய் பிசாசும் உங்க பக்கத்தில் நினைச்ச முடியாது, நெருங்கி வர முடியாது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாசனை உங்க மேல வீசும். பைபிள்ல போட்டிருக்குது, அது தேவனுக்கு உகந்த வாசனையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. எத்தனை பேர் மேல அந்த வாசனை வர வேண்டும்? ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போம். ஆண்டவர்ட்ட கேட்போம். ஸ்தோத்திரம். நீங்க 1000 சென்ட் அடிச்சாலும் கர்த்தர் உங்க பக்கத்துல நினைக்க மாட்டாரு, வரமாட்டார். நீ எவ்வளவு குட்டி கூரா பவுடர், ஸ்தோத்திரம், நீங்க பவுடரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஆமா, அப்படி ஒன்று இருக்குது. நடிகர் நடிகைகள்லாம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, நமக்கு அது என்ன கலர்ல இருக்குன்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஆமா, அப்படியாப்பட்ட பவுடரை வாங்கி நீ அடிச்சுட்டு போனாலும் கர்த்தர் உன்னை சீண்ட மாட்டார். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன்னிடத்துல இருக்குமானால் கர்த்தர் உன்னை தேடி வருவார். அந்த சுகந்த வாசனையின் மேல கர்த்தர் பிரியப்பட்டு உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். சௌந்தரியமும் வீண், அழகும் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். ஆனா கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சா உன் மேல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும். அதை நுகர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பிரியமாய் இறங்கி வருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காரு சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம், அறிவு, ஜீவ ஊற்று, தாழ்மை, திருப்தி, ஐஸ்வர்யம், மகிமை, கனம், பூரண ரட்சிப்பு, சுகந்த வாசனை. அடுத்து 9வது என்னது? நீடித்த ஆயுள தராராம். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்களா? நீதிமொழிகள் 10:27 வாசிங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு ஒரு ஆள் பயந்தா அவங்களுடைய ஆயுசு நாள் என்ன செய்யுமா? ஆமா, ஸ்தோத்திரம். 65ல இவனுக்கு டைம் முடிஞ்சது அப்படின்னு ஆண்டவர் குறிச்சு வச்சிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருந்தா அது 75ஆக என்ன செய்யும்? மாறும். இன்னும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருந்தால் 85ஆக மாறும். நீங்கள் நீடித்து வாழ விரும்புகிறீர்களா? அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு சொந்தமாவதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? நீ ஒருத்தர் ஆமேன்னு சொல்லாத பார்த்தா போதும் பாச நாங்க போய் சேரட்டும் அப்படின்னு மாதிரி இருக்கு. இல்ல, ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு லாபம். நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஆத்துமாதாயம் செய்வோம். பரலோகத்தை ஆத்துமாக்களால் நிரப்புவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நீடித்த ஆயுளை தருவதற்கு அவர் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்மிடத்துல எதிர்பார்த்திருக்கிறார். மனுஷ பையன் நீடித்து வாழ்வதற்கு என்னத்தெல்லாமோ சாப்பிட்றான். இப்போ சைனால ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா ஒரு மாத்திரை, அது ஆயுசை என்ன செய்தான்? நீட்டிக்குதான். உங்களுடைய பழைய செல்களை அது கழித்து புதிய செல்களை உருவாக்கி உங்களை இளமையா வச்சிருக்குமா. அப்படி ஒரு மாத்திரை இருக்கு, வாங்கி சாப்பிட்றீங்களா? தோத்திரம். வாங்கி சாப்பிடுங்க, நான் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அவ்வளவு, ஆனால் மாத்திரை விலை தான். உங்கள் சொத்தை விற்று கொடுக்குற மாதிரி இருக்கும். சொத்தை விற்று மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் உயிரோட வாழ்ந்து என்ன புண்ணியம்? தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பாருங்க,
நீ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருந்தா உன் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க நீடித்த ஆயுள் வாழணுமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் தமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு நீடித்த ஆயுளை தருகிற தேவனாக இருக்கிறார். மரணமே வந்தாலும் அந்த மரண வாசனையை அற்றுப்போக பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏற்கனவே நம்ம பார்த்தோமே, மரண வாசல்கள் அடைக்கப்படும். அந்த ஜீவ ஊற்று மரண கன்னிகளுக்கு தப்பலாம். ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது மரண கண்ணி நமக்கு முன்னாடி இருந்தாலும் அதுல தப்பி நீடித்த ஆயுளோடு வாழ்ந்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா நான் ஒன்று சொல்றேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னத்தை கொண்டு வருமா தெரியுமா? புகழ்ச்சியை கொண்டு வருமா. அதைத்தான் முதல் வசனத்துல பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் எப்படி புகழப்படுவாளாம்? தன் காலத்துக்கு பின்னாடியும் புகழப்படுவாளாம். சங்கீதம் 111 10ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்கு நிற்கும் அப்படின்னா அந்த வேர்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க மரணத்துக்கு பிற்பாடும் உங்களை பற்றிய புகழ்ச்சியான வார்த்தைகள் நிச்சயமா நிலை நிற்கும். அல்லேலூயா, எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே நீ புகழப்படுவாய் என்று சொல்ல வார்த்தையின் அர்த்தம். நீங்க இருக்கும்போது உங்களை எவ்வளவு பேர் புகழலாம், ஆனா இல்லாத போது மறந்துடுவாங்க. ஸ்தோத்திரம். ஜெயலலிதா இருக்கும்போது எவ்வளவு பேர் அவளை என்ன புகழ்ச்சி புகழ்ந்தாங்க தெரியுமா? இப்ப யாருமே அவங்களை என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா செத்துட்டாங்க. அவங்க யாரோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொன்னா அவங்களோட போய் அந்த கட்சி போனாலும் நீங்க ஒருத்தர் என்ன கேட்கறதுக்கு இல்ல. ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படல. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் ஆண்டவர் இந்த 10வது ஆசீர்வாதத்துல வாக்கு பண்றாரு, உங்களை புகழ்ச்சியா வைப்பேன். எப்போ? என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்படியான ஒரு புகழ்ச்சியை உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படும் போது இந்த வேத வசனத்திலிருந்து 10 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொன்னேன். ஒரு சரியான மகளிர், இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா? ஒரு சரியான மகளிர் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவங்களுடைய வீட்டில் 2 இடத்தை கவனமா பார்க்கணும். அவங்க வீட்டில் 2 இடத்தை கவனமா பார்க்கணும். அதுல ஒரு இடம் கிச்சன், இன்னொரு இடம் பெட்ரூம். கிச்சனையும் பெட்ரூமையும் ஒருத்தி கவனமா வச்சிருந்தா அவங்க குடும்பம் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். சிறப்பா இருக்கும். ஸ்தோத்திரம். அவங்க குடும்பம் சிறப்பா இருக்கும். எந்த ரூமு? டைனிங் ஹாலையும் பாத்ரூமையுமா? வீட்டில் எந்த இடத்த கவனமா வைக்கணும்? கிச்சன், பெட்ரூம். பாத்தீங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா பரவாயில்ல. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்கள். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். கிச்சன்னா என்ன இடம்? சாப்பிட்ற இடம். பெட்ரூம் படுத்து தூங்குற இடம். இந்த 2 ஸ்தோத்திரம் குடும்ப பெண்கள் கவனமா கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய வெற்றியை உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆணாய் ஆண்கள் எதிர்பார்க்கிறதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த 2 காரியத்தில் நீங்க கரெக்டா கவனமா இருக்கணும். இதுக்கு பைபிள்ல இருந்து நான் வசனம் சொல்ல முடியாட்டாலும் என் அனுபவத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸ்தோத்திரம். நம்பர் 1, your kitchen and your bedroom should be clean. அது எப்படி இருக்கணும்? ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்பதை பார்க்க நேரா அவ கிச்சனுக்குள்ள புகுந்தா அந்த கிச்சனை பார்த்தவன சொல்லிக்கலாம், இவ எப்படியாப்பட்டவா? ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த கிச்சனை பார்த்தா அவ எவ்வளவு சுறுசுறுப்பான ஆளுங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். அதுபோல அவளுடைய பெட்ரூம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நீட்டா இருக்கணும். நீட்டா இருக்கிற சொல்ல கிளீனா இருக்கணும். இதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஸ்தோத்திரம். திருமண மஞ்சம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, தேவன் அதை பரிசுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ திருமண உறவுல அவங்களுடைய பெட்ரூம் கிளீனா இருக்கிறத எந்த ஆண்மகனும் விரும்புவான். ஆனபடினாலே your bedroom should be clean. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவா பாக்கியவதி. ஸ்தோத்திரம். உங்களுடைய கிச்சன் and your bedroom
should be clean always. Number 2, உங்களுடைய கிச்சனும் உங்க பெட்ரூமும் பிஸியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பிஸியா இருக்கணும். கிச்சன் ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை சமைக்கிற இடமாக நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ மற்ற நாட்களில் ஜொமேட்டோ இருக்கலாம் பாஸ்டர், மற்ற நாட்களில் அதை ஃபோன் பண்ணாதான் ஆர்டர் பண்ணாதான் வந்துருதுல பாஸ்டர். அவள் குடும்பத்தை நல்லபடியாக நினைச்சல நடத்தலை. ஸ்தோத்திரம். எந்த வீட்டில் முனுக்குன்னு ஆர்டர் போடுறாங்களோ அது நல்ல வீடு இல்லை. அமெரிக்காவில் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் தான். அமெரிக்காவில் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு போனதுக்கான காரணத்தை இப்போ 10 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த கலாச்சாரம் இந்தியாவில் பெருகி வருகிறது. அதுலயும் கல்வி கற்று படித்திருக்கிற தமிழ்நாட்டில் பெருகி வருகிறது. ஸ்தோத்திரம். வட இந்தியாவில் கூட அவ்வளவு இல்லை, தமிழ்நாட்டில் அது ரொம்ப அதிகமாக பெருகி வருகிறது. முனுக்குனா ஆர்டர் போடுறது. எத்தனையோ நாட்கள் கிச்சன்ல அடுப்பு எரியறதே இல்ல. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், your kitchen and your bedroom should be busy always. எப்பவுமே காலைல 5 மணிக்கு அடுப்பு ஆன் பண்ணா ஸ்தோத்திரம், கிச்சன் எப்பொழுதும் பிஸியா இருக்கணும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அடுத்தது லஞ்ச் செய்யணும், அடுத்தது ஸ்நாக்ஸ் ஈவினிங் செய்யணும், நைட்டு டின்னர் செய்யணும். பாஸ்டர், நீங்க எங்க பெண்ட கழட்டிடுவீங்க போல இருக்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க பம்பரமா இப்படி சுத்தி வந்தீங்கன்னா 50 வயசு ஆனால் நீங்க ஆரோக்கியமா இருப்பீர்கள். உங்களுக்கு வியாதி வராது. மாறாக சுகிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் போட்டுட்டு சாப்பிட்டு நீங்க படுத்தீர்களானால் 50 வயசுக்கு அப்புறம் எழும்பவே முடியாது. நீங்கள் பெரும் பாதகத்துக்கும் நோய் நொடிக்கும் தப்பிக்கும் படிக்கு உங்கள் கிச்சன் எப்பொழுதும் எப்படி இருப்பதாக? பிஸியா இருப்பதாக. By the same way, let your bedroom also be busy. ஸ்தோத்திரம். திருமணம் முடித்தவர்கள் ஸ்தோத்திரம், பெட்ரூமை காய போடக்கூடாது. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் என்ன செய்வார்? Your bedroom should be busy. ஸ்தோத்திரம். நான் ஒரு தகப்பனை போல உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றேன். நீங்க மூஞ்ச சுளிக்கிறதுக்காக இல்ல, உங்க பெட்ரூமை பிஸியா யார் தான் வச்சிருக்கணும்? சகோதரிகளை யார் தான் வச்சிருக்கணும்? பிள்ளைகளை யார் தான் வச்சிருக்கணும்? நீங்க தான் வச்சிருக்கணும். Your kitchen and your bedroom should be busy always. Number 3, your kitchen and your bedroom should be healthy. அங்கே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். உங்க கிச்சன்ல என்ன இருக்கணும்? ருசிக்காக கண்ட கழுதியை என்ன செய்யக்கூடாது? சமைக்க கூடாது. கணவனார் ஒரு நாள் சளி பிடிச்சிருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு நாள் இருமுது அப்படின்னா அந்த சளியவும் இருமலையும் உங்க கிச்சன் என்ன செய்து விட வேண்டும்? சரி பண்ணி விட வேண்டும். அப்படி சரி பண்ணினால் மருந்து மாத்திரை டாக்டர் என்று அலைய வேண்டிய அவசியம் வராது. நீங்கள் விரும்புகிறதை அல்ல, உங்கள் கணவனின் ஆரோக்கியத்திற்காக உங்கள் சமையல் கட்டு திறக்கப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியம் உங்கள் சமையலிலே வெளிப்பட வேண்டும். சாப்பாட்டுல ஒரு நல்ல மகளிர், ஒரு நல்ல பெண் தன் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை காத்து நிறுத்துவாள். எவள் ஒருத்தி ஆரோக்கியமானதை சமைக்கிறாளோ அவள் தன் பிள்ளைகளை டாக்டர்கிட்ட கொண்டுட்டு அலைய மாட்டான். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தின் ஆரோக்கியம் உங்க கிச்சன்ல இருக்குது. உங்க குடும்பத்தின் ஆரோக்கியம், உங்க கணவனுடைய ஆரோக்கியம் உங்க பெட்ரூம்ல இருக்குது. ஸ்தோத்திரம். ஆரோக்கியமாய் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்கள் பலவீனப்பட்டால் உங்களுக்கு பலவீனம். ஸ்தோத்திரம். இது இன்னைக்கு நிறைய தெரியல, அதனால சபையில இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு மகளிராகிய நீங்க என்னென்ன காரியங்களிலே கவனமா இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். நீங்க முகம் சுடிச்சீங்கன்னா நீ பெரிய கில்லாடி தான், நீ உனக்கு நீ கில்லாடி. என் பிள்ளைகளுக்கு தேவையானதை நான் கற்றுக் கொடுக்கும்படி விரும்பி இதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். Your kitchen should be healthy. Your bedroom should be healthy. 4வதாக உங்களுடைய கிச்சனும் உங்களுடைய பெட்ரூமும் டேஸ்டா இருக்கணும். It should be tasty. It should be clean. It should be busy. It should be healthy. And fourth, it should be tasty. நீங்க வீட்ல சமைக்கிறது டேஸ்டா இருந்தா உங்க பிள்ளைகள் எங்க போக மாட்டாங்க? எங்க போக மாட்டாங்க? ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. நீங்க கொடுக்கிறது டேஸ்டா இருந்தா உங்க வீட்டுக்காரரு கடை கண்ணி என்ன செய்ய மாட்டாரு? அலையமா. எவ்வளவு கடைக்கு போனாலும் ஸ்தோத்திரம், சித்ரா சோறு இருக்கான்னு சொல்லி எங்க வந்துடணும்? எல்லாரும் சித்ராங்க முடியாது, வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுல வந்து சோறு இருக்கான்னு கேட்கணும். ஸ்தோத்திரம். நம்ம சபையில ஒருத்தர் இருக்க வியாதிப்பட்டார். மெனாகிட்டு கிளம்பி வந்து பாஸ்டர்மா ஒரு காப்பி தாங்க, காப்பி
கேட்டு கேட்டு காப்பி குடிச்சு சோமாயிட்டார். விளையாட்டு சொல்லல, இட்ஸ் ட்ரூ. ஸ்தோத்திரம். நீங்க வியாதிப்பட்டா சர்ச்சில் வந்து சாப்பிட்டு பாருங்க, நீங்க சுகமாயிருவீங்க. இங்கே சமைக்கப்படுவது ஆரோக்கியமா இருக்கும். உங்க வியாதி பலவீனங்களை நீக்கும், உங்களை குணமாக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க கிச்சன்ல ஒரு டேஸ்ட் கர்த்தர் தரும்படியா ஆண்டவர்ட்ட கேளுங்க. உங்க கிச்சன் ஸ்தோத்திரம் ஆரோக்கியமானது. ஆரோக்கியமானது எதுவும் ருசியா இருக்காது, ருசியா இருக்கிற எதுவும் ஆரோக்கியமா இருக்காது. இதுதான் ரூல்ஸ், தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் உலகத்துல சொல்லுவாங்க. இந்த ஆரோக்கியத்துக்குனே சாப்பிடக்கூடியதெல்லாம் பாருங்க ருசியா இருக்காது, ருசிக்காக சாப்பிடக்கூடியதெல்லாம் பாருங்க ஆரோக்கியமா இருக்காது. ஆனால் உங்க கிச்சன்ல ருசியும் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஐயோ, இது எப்படி நடக்கும்? இது தேவனாலே ஆகும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட இருந்தா ஆண்டவர் உங்க கைகளை ஆசீர்வதிப்பார். நீங்க சமைக்கிறது ஆரோக்கியமாவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும். நேற்று திருவேணாபுரம் ஃபாஸ்டிங் பிரேக் போயிருந்தா எங்க அண்ணி தான் சமைச்சிருந்தாங்க. ஸ்தோத்திரம். நாட்டுக்கோழி செம்ம டேஸ்ட், நாட்டுக்கோழி ஆரோக்கியம், டேஸ்ட் அவங்க கைவண்ணம். பார்த்தீங்களா? என்னைக்கு டாக்டர் கைமீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு தான் சோதனைக்கு நீ இருக்க. நாட்டுக்கோழி மட்டன் இருக்கும். நான் சொல்றேன், ஆரோக்கியமும் இருக்கணும், ருசியும் இருக்க வேண்டும். நீங்க ஆண்டவரை கேட்கணும், என் சமையல் ருசியா மாறட்டும் ஆண்டவரே. எத்தனை மணி நேரம் நீங்க சமைக்க சமைக்க தான் அந்த கை திருந்தும். அப்படி உப்பள்ளி அப்படி போட்டா பெரிய பெரிய மாஸ்டர்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த கை அப்படி அந்த உப்புல கொடுக்குற ப்ரெஷர்ல இவ்வளவு குழம்புனா எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த விரலுக்கு தெரியும். அந்த கரெக்ட் ப்ரெஷர் கொடுப்பாங்க, கரெக்டான அளவை கையில் எடுப்பாங்க. அப்படி தூவி விடுவாங்கன்னா அங்க போக மிச்சம் கொஞ்சம் கையில இருக்கும், அதை அப்படி தொடச்சுக்குவாங்க. அவன் அந்த அளவு கரெக்டா இருக்கும். ஸ்தோத்திரம். சிலர் சமைச்சாங்கன்னா வாயில் அள்ளி வச்சா உப்பு. ஸ்தோத்திரம். சில நேரம் உப்பே இருக்கா. என்னதான் இருந்தாலும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உப்பை தூவுறதுலயே, சமைக்கும் போது கொதிக்கும் போதே உப்பை தூவி கலக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்பா, இவர் நாக்கு இப்படிப்பட்ட நாக்கா இல்லாட்டா உங்கள்ட்ட காலம் தள்ள முடியுமா? தோத்திரம். ஆரோக்கியமும் இருக்க வேண்டும், சுவையும் இருக்க வேண்டும். உலக நீதி, ஆரோக்கியம் இருந்தா சுவை இருக்காது, சுவை இருந்தா ஆரோக்கியம் சொல்லலாம். ஆனா நம்ம பிள்ளைகள் ஐபிஏ மகளிர் சமைத்தால் அதிலே ஆரோக்கியமும் இருக்கும், அதிலே சுவையும் இருக்கும் என்று கேரண்டிஃபை பண்ண வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஸ்தோத்திரம், there should be plenty, there should be plenty. இப்படி சொல்லணும்னா left over அப்படின்னா மீதி இருக்க வேண்டும், மீதி இருக்க வேண்டும். 8 மணிக்கே சாப்பிட்டு சமையல் கட்ட அவ்வளத்தையும் வலிச்சு கழுவி கவுத்திடக்கூடாது. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு யார் வந்து ஏதாவது பசிக்குன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுப்பதற்கு அங்க என்ன இருக்கணும்? கொஞ்சம் பழைய சோறு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் இருக்கணும். அதை நாளைக்கு வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தணும். வயிறு நிறைய கொடுக்க முடியாட்டாலும், விருந்து கொடுக்க முடியாவிட்டாலும், பசி என்று வருகிறவர்களுக்கு கொடுப்பதற்கு அங்கே கொஞ்சமாவது நினைச்சணும், மீந்து இருக்க வேண்டும். நான் சொல்றேன், அது ஒரு ஆசீர்வாதம். இல்ல அப்படிலாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்ல. நீங்க என் வீட்டுல கொஞ்சமாவது மீந்திருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களானால் உங்க வீட்டுல மீதியான துணிக்கைகளை எடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. இயேசு 5000 பேருக்கு கொடுத்தாரு, மீதியான துணிக்கைகளை 12 கூடையில எடுத்தாங்க. ஏன் அவருக்கு தெரியாதா இது வேஸ்டா தானே போகணும்? அவருக்கு தெரியாதா? ஏன் அதை மீதி எடுக்க வைக்கிறாரு? மீதி எடுக்க பண்ணுவது ஒரு ஆசீர்வாதம். உங்க கிச்சன்ல என்ன எடுக்கணும்? எல்லாம் சாப்பிட்டது போக கொஞ்சம் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா இருக்கணும், கொஞ்சம் மீதி இருக்கணும். சில குடும்பம் வலிச்சு திங்கிற குடும்பமா இருக்கும். நோ. கழுவி கவுத்துற குடும்பமா இருக்கும். நோ. ஸ்தோத்திரம். 10 மணிக்கு வந்து பசிக்குன்னு சொன்னாலும் அங்கே கொடுப்பதற்கு ஏதாவது என்ன செய்ய வேண்டும்? இருக்கணும். அது ஒரு ஆசீர்வாதம். நீங்க விரும்புனீங்கன்னா அங்கே அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு மகளிராய் நீங்க இதெல்லாம் விரும்பணும். நெக்ஸ்ட் யுவர் பெட்ரூம். ஸ்தோத்திரம். டேஸ்ட் மட்டுமல்ல, அங்கே இன்னும் வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு உங்க பெட்ரூம் காணப்படணும். சை, அப்பா போதுப்பா, இனிமே இவ மூஞ்சே முடிஞ்ச கூடாதுன்னு போக கூடாது. திரும்ப எப்ப நான் பெட்ரூமுக்கு வருவேனுங்கிற விருப்பத்தோட எழுப்பி போகணும். அதான் லெஃப்ட் ஓவர். ஆமாவா இல்லையா? ஆரோக்கியம் ஒருத்தர் தான் தலையாட்டுறாரு. ஏப்பா நீங்க எல்லாருமே ஒரு மாதிரியா பேந்த முழிக்கல?
பெட்ரூமா இருந்தாலும் there should be a left over. உங்க கணவன் சாப்பாட்டுக்காக உங்களை தேடி ஓடி வர வேண்டும். உங்க கணவன் தன் எல்லா தேவைக்காகவும் உங்களை தேடி ஓடி வரணும். அப்படி ஒரு கில்லாடி ஆளாக நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஐபிஏ விசுவாசிகள் பேக்கலாண்டா என்ன செய்யக்கூடாது? பேக்கலாண்டா இருக்கக்கூடாது. நான் உங்களுக்காக மாத்திரமல்ல, இதுல ஊர்ல உலகத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் பேசுறேன். ஸ்தோத்திரம். இந்த மகளிர் தினத்தில் ஒவ்வொரு மகளிரும் இப்படி தன் குடும்பத்தை கருத்தாய் கவனிப்பார்களானால் அவருடைய குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் காணப்படும். இந்த 2 இடத்தை நீங்க ரொம்ப கவனமா வைக்கணும் உங்க வீட்டுல. ஒன்னு பாத்ரூம், ஒன்னு என்னது வாயத்திறந்து சொல்லுங்க, கிச்சன். 2வது இந்த 2ஐயும் எப்படி வைக்கணும்? கவனமா வச்சா உங்க குடும்பம். இதுக்கு நான் பைபிள்ல இருந்து கிச்சன் பெட்ரூம்னு வசனம் காட்ட முடியாது. நான் என் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நீங்க விரும்புனீங்கன்னா உங்க கிச்சனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க பெட்ரூமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மகளிர் தினத்துல ஒவ்வொரு மகளிரும் இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை உங்க வாழ்க்கையில எடுப்பீங்கன்னா உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை கர்த்தரே வந்து ஆசீர்வதிப்பார். ஒரு ஆம்பளை வீட்டை கட்டுவான், ஒரு பெண் குடும்பத்தை கட்டணும். ஒரு ஆம்பளை கல்லு செங்கலை வச்சு சம்பாதிச்சு உழைச்சி பணத்தை கொண்டு வந்து வீட்டை கட்டுவான். பெண்ணானவளோ குடும்பத்தை கட்ட வேண்டும். வீடு, குடும்பம். இங்கிலீஷ்ல ஹவுஸ், ஹோம் 2 ஒரே மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப பெரிய வித்தியாசம். எப்படி ஒரு மனைவியால வீட்டை கட்ட முடியாதோ அது மாதிரி ஒரு கணவனால குடும்பத்தை கட்ட முடியாது. அதனாலதான் கர்த்தர் கணவனும் மனைவி இணைத்து ஒரு ஆள் வீட்டை கட்டுங்க, ஒரு ஆள் குடும்பத்தை கட்டுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறார். நாம இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.